தமிழகத்திற்கு அறிவித்த திட்டங்களை வழங்காமல் மக்களை கவரும் வகையில் பேசி பிரதமர் மோடி வாயால் வடை சுட்டு ஏமாற்றுகிறார் என கூறி திமுகவினர் வாயால் வடை சுடும் போராட்டத்தை நடத்தியது கவனிப்புக்கு உள்ளானது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பல்லடம், பாளையங்கோட்டை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரை கடுமையாக விமர்சித்து பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. அவரது பேச்சுக்கு குறிப்பாக திமுகவினர் கடும் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் திமுக மாநகர செயலாளர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பாஜக அரசு அறிவித்த திட்டங்களான எய்ம்ஸ் மருத்துவமனை, 2 லட்சம் வேலைவாய்ப்புகள், கருப்பு பணம் மீட்பு, டீசல் விலை குறைப்பு உள்ளிட்டவைகளை நிறைவேற்றாததை விமர்சித்தும் வாயாலேயே வடை சுடும் மோடி என குறிப்பிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பிய திமுகவினர் பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு அவரை போலவே மிமிக்ரி செய்து வினோதமான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது கவனிப்பிற்கு உள்ளானது. மோடிஜி சொல்றாரு 2 கோடி படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் சொல்றாரு. மோடி என்னாச்சு சொல்றாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு பாதுகாப்பு தந்தாச்சுன்றாரு.